உறவுகளுக்கு வணக்கம். நான் மீனாட்சி. நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். நான் ஏன் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன், நான் ஏன் வந்து தாவேகாவுல பயணிக்கல, ஏன்னா தமிழ் தேசிய அரசியலை பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னோட மனசுல வந்து நான் 17 வயசுலயே என்னை வந்து விதைச்சிட்டாரு அவரு. அந்த தமிழ் தேசிய அரசியலை விதைச்சதுனால நம்மளால அந்த தாவேகா பக்கம்லாம் இயல்பாவே போக முடியல. அவங்க பண்ற அரசியலை பார்க்கும்போது நமக்கு ஒரு அரசியல் விதைக்கப்பட்டிருக்கு, நமக்கு வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் விதைக்கப்பட்டிருக்கனால அவங்க செய்யற ஒரு அரசியல் ஒரு கொள்கையற்ற, ஒரு கோட்பாடற்ற, எப்படி சொல்றது, ஒரு ரசிக கூட்டத்தை மட்டுமே வச்சு ஒரு அரசியல் செய்யற அரசியலை எங்களால வந்து ஏற்றுக்க முடியல. பெரியப்பா வந்து எங்களுக்கு புரட்சியையும் தூய அரசியலான தமிழ் தேசிய அரசியலும் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் எங்களுக்குள்ள விதைச்சதுனால எங்களால தாவேகாக்காரங்க மாதிரி போயிட்டு ரசிக கூட்டமா இருக்க முடியல, லட்சிய கூட்டமா தான் இருக்க முடியுது. அப்படிலாம் ஒரு ஃபீல் இருந்தது இல்லை. ஏன்னா ஒரு நிமிஷம்னா அப்படிலாம் எங்களுக்கு எந்த ஃபீலும் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து இயல்பாவே அவங்கள பார்த்து சிரிப்பு தான் அவரோட, என்னடா ஜோக் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, கண்ணன மாதிரி வருமாடி. இங்க வந்து தனிநபர் வாழ்த்து எங்களுக்கு வந்து பெரியப்பா சொல்லி தரல. தனிநபர் நல்லா இருக்கணும், விஜய் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, செந்தமிழன் சீமான் அவர்கள் வாழ்கன்னு சொல்லி தரல. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இயல்பாவே வந்து அவங்க பேசுறதுல இப்பதான் அரசியல் இருக்காது. அது அவங்க அரசியல் நினைச்சிட்டு பேசுவாங்க. அவங்க பேசுறது அரசியல் அல்ல, தனிநபர் வாழ்த்து. அதை வந்து எங்களுக்கு இயல்பாவே பாடத்துல அவங்க பேசும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஓ பேசுறியா, பேசு ப்ரோ, பேசு நீ பேசு ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. 1 இயர்னா 17. எங்க வீட்டுல எல்லாம் தமிழ் தேசியம் பேச மாட்டாங்க. எங்க வீட்டுல ஃபுல்லாவே மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, திராவிடம் அந்த மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க. எனக்கு ஏன் தமிழ் தேசிய அரசியல் பிடிச்சதுன்னா, பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் ஐயாவை பத்தி பேசும்போது, நம்ம இனம் வந்து இவ்வளவு பேர் செத்துருக்காங்க, நம்ம இனத்துக்காக ஒரு தலைவர் செத்துருக்காரு, இப்போ நம்ம இனம் செத்தப்போ ஓடி போன தலைவர் இருக்காருல்ல, அவரை பத்தி எங்க வீட்டுல பெரும்பாலும் பேசினது இல்லை. அதனால வந்து அந்த ஒரு போக்குல நான் போனதே கிடையாது. இந்த மாதிரி பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்ல தலைவரை பத்தி அவர் சொல்றதை கேட்க கேட்க எங்களுக்கு வந்து இயல்பாவே ஓ ஒருத்தவங்க நமக்காக இறந்திருக்காங்க, ஒருத்தர் நம்ம இனத்துக்காக இறந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அத சொன்னது எங்களுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அதனால இந்த கட்சியில நான் பயணிக்கிறேன். அவர் வந்து ஒரு உண்மையான அரசியலையும், மக்களுக்கான அரசியலும், எல்லா உயிர்களுக்கான அரசியல், எல்லா உயிர்களையும் நேசிச்சு எல்லா உயிர்களுக்கான அரசியல் பண்ணும்போது அவரை விட்டு இன்னொருத்தவங்க பின்னாடி போகிறது எங்களுக்கு வந்து தோணல. அதனாலே ஒரு வருஷமா பல பேர் இந்த கட்சியை விட்டு போனதை பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு போன தோணல. ஏன்னா பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களோட கருத்துக்களை நேசிச்சு வந்திருக்கேன் நான். அதனால நான் விரும்பல. எனக்கு அண்ணா நகர் சட்டமன்றம் சென்னை. நான் வந்து இது சந்திச்சது என்னோட முதல் தேர்தல். இது 18 வயசாகி நான் வந்து என்னோட முதல் தேர்தலை ஃபேஸ் பண்றேன். நான் முதல் தேர்தலையே பரப்புரை பயணத்துல இருந்தேன். நான் காரைக்குடிக்கு போறது, எங்க தொகுதியில பரப்புரை, அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில இருந்து எல்லா இடத்துலயும் பரப்புரை பண்ணதுனால எனக்கு வந்து பெரியப்பா தோல்வியை பார்க்கும்போது கண்ணீர் தான் வந்தது. அழுதும் ரொம்ப. அதுக்கப்புறமா பெரியப்பா கிட்ட பேசும்போதுதான் வந்து ஓகே, இது வந்து பேசுவேன். அவர் வந்து இது நம்மளோட தோல்வி இல்ல, இது வந்து மக்கள் வந்து நம்மள வந்து இது பண்ணிட்டாங்க, மக்களோட தோல்வி, அது நம்ம தோல்வி இல்ல. நமக்கு வந்து இன்னும் பாதை நெடுந்தூரம் இருக்கு. 15 வருடம் பல ஆயிரம் தோல்விகளை பார்த்த மனுஷனுக்கு இந்த தோல்வி வந்து பெருசா பாதிக்கல. அவர் வந்து இன்னும் எழுந்து போராடணும், நம்ம போராட வேண்டியது இன்னும் இருக்கு. அவர் சொன்னது ஒரே வார்த்தை தான், இது தோல்வி இல்லடா, இது ஜஸ்ட் தொடக்கம் தான். பெரியப்பா வந்து அந்த மேடையில பேசும்போது, மே 18 மேடையில பேசும்போது கூட புதிதா கட்சியை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அழுதுட்டு இருந்த எங்களுக்குள்ள புதுசா ஒரு தீய பத்த வச்சாரு. ஓகே, எல்லாமே போதும், முடிஞ்சிச்சு, நாங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், என்னடா நம்ம இது பண்ண முடியலையே அப்படின்னு. 15 வருஷமா இருந்தோம், தமிழ் தேசிய அரசியல் தோத்துருச்சோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா தோக்கல, திரும்பியும் தொடங்குது, புதிதா எழுந்து நாங்க நடக்கிறோம். வீட்டுலலாம் ரொம்ப ஸ்டார்டிங்ல ரொம்ப திட்டினாங்க. ரொம்ப இதெல்லாம் என்னடா இதெல்லாம் சீமான் ஏன் அவர் பின்னாடிலாம் நிக்கிற. எங்க வீட்டுல என்ன கேட்டாங்கன்னா, நீ விஜய் பின்னாடி நின்றுக்கலாம்ல, அவர் ஜெயிச்சுட்டாரு, நீ விஜய் பின்னாடி நின்றுக்கலாம், நீ ஏன் சீமான் பின்னாடி நின்ன. நான் வந்து ரசிக கூட்டம் இல்ல, விஜய் நான் பிடிக்கும், பின்னாடி போனேன். இன்னைக்கும் நேத்து ஜனநாயகன் போயிட்டு தான் வந்து அது பிரச்சனை இல்லை. அது வந்து ரசிகரை ஒரு திரையை விட்டு வெளில வந்தோன்னு என் தலைவன் யாரும் நான் பார்த்துப்பேன். தலைவன் யாருன்னு பார்த்துட்டு அவர் பின்னாடி பயணிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து அந்த பயணத்தின் போது எனக்கு எங்க வீட்டுல இருந்து நிறைய எதிர்ப்பு வந்தது. ஏன்னா மாற்று கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்றது நிறைய எதிர்ப்பு வந்தது.
நான் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். நான் வந்து யாருக்காக வந்தேன்? நான் வந்து சீமானுக்காக வந்தேன். பிரபாகரனுக்காக வந்தேன். நான் அதுக்காக நான் நிக்கிறேன். இப்பயும் எவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் டு see him. டு ஹியர் his டாக்ஸ். அவருக்காக வந்தேன் நானு. அதனால அவர் கூட நிப்பேன். எப்பவும் நிப்பேன். அது எங்க வீட்ல இருக்கவங்க, என்னோட பார்ட்னர் எல்லாருமே என்ன விட்டுட்டு போனாலும் சரி, அவருக்காக நான் நிப்பேன். அவ்வளவுதான். யாரு போனாலும் சரி என்ன விட்டு. எங்க அப்பாலாம் என்ன சொன்னாரு, நீ வீட்டை விட்டு வெளில போயிடு. நீ சீமான் கூடயே போயிடு. சீமானோட வீட்லயே படுத்துக்கோ அப்படின்னா ஓகேன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா என் பெரியப்பா என்ன பார்த்து பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அவருக்காக வந்தேன். அவரோட கொள்கைக்காக வந்தேன். என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. எங்களுக்காக நிப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நான் நின்னேன். Thank you so much.